முதல் செஷனில் நாம் அப்ரஹாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு இன்னும் நீங்கள் நிறைய தியானிக்கலாம். எப்படி எப்படிலாம் அவர் தன்னுடைய லைஃப்லேருந்து அவர் தன்னுடைய மகனுக்கு காரியங்களை போதிச்சு கொடுத்தார், எவ்வளோ முன்மாதிரியாக இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக தியானிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரத்தில் இதுவும் அவங்க டேடிகிட்டேருந்து கற்றுக்கொண்டது. ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம். இது ஈசாக்கு லைஃப் அவர்கள் குடும்பம் பண்ணி அவர்களுடைய காலத்தில் அப்ரஹாம் ஈசாக் ரெபேக்காலை திருமணம் முடித்து அவர்களுடைய குடும்ப வாழ்வு போய்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு காரியம் நடந்ததை வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாக் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அங்குள்ள ஜனங்கள் அந்த பெலிஸ்தியர்கள் அவன் மேல் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். உடனே 16 வசனம், அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானான் என்றான். ஓகே, உடனே என்ன அனுப்பிச்சி விட்டாங்க? ஈசாக் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து பிலிஸ்தீர்கள் துரத்தி விட்டபடியால் அங்கே இடத்துல பிரச்சனை பண்ணல. ஐசக் தன்னுடைய மனைவி தன்னுடைய வேலையாட்களோடு கூட தன்னுடைய மந்தை வேலையாட்கள் எல்லாரோட அப்படியே கிளப்பி விட்றாங்க பாருங்கள். நம்மெல்லாம் ஈஸியாக அதை நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். பல வருஷங்களாக இருந்து குடும்பம் பண்ணி அங்குள்ள ஜனங்கள் மேல் பொறாமை கொண்டு அப்படியே குடித்தனமாக பிஸ்னஸோட ஜனங்களோட துரத்தி விட்றாங்கன்னு வச்சுங்க. அவன் அப்படியே போகிறான். இப்போ போகிற வழியில் எங்கே அப்படின்னா 18 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு இடத்துல என்ன செய்தான் அப்படின்னா, பிலிஸ்தீர்கள் துரத்தி போட்டவர்களுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி அப்படியே அதெல்லாம் செஞ்சுட்டு வரான். 19 வசனத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் இந்த துறவுக்கு ஏசெக்னா வாக்குவாதம், அந்த துறவுக்கு பேர் வச்சான். ஏசெக் மீன்ஸ் வாக்குவாதம், குவாரல். அப்படியே விட்டுட்டான். அது நம்ம நீங்கள் உங்களுக்கு மேப் இருந்துச்சுன்னா பைபிளில் லாஸ்ட்டில் இருக்கும்ல மேப் இருக்கும்ல, இப்படி பார்த்துருப்பீங்களே அப்படி மேப். அது நீங்கள் மேப் எடுக்க வேண்டாம், நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் மேப்பு பாருங்கள். ஈசாக்கு இந்த துறவு வெட்டின இடம் எங்கே அப்படின்னா அந்த கேராரூர் ஜனங்கள் பாலைவனம், வறண்ட பூமி. அந்த வறண்ட பூமியில் தண்ணீர் துறவு தோண்டணும் அப்படின்னா 2 வேணும். ஒன்று பணபலம் இருக்கணும், இன்னொன்று ஆள்பலம் இருக்கணும். இது 2மே ஈசாக்கிட்ட இருந்துச்சு. அதனால் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணணும்ல, அவ்வளோ ஆடுகள், அவ்வளோ ஆடு மந்தையாக ஆடு இருக்குது. இந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் இருக்கணுமே, தண்ணீர் இருந்தால் தான் அதுங்கெல்லாம் பிழைக்கும். ஆகையினால் நம்மளை ஊரை துரத்தி விட்டாங்க. இப்போ துரத்தி விட்டு இப்போ போன இடத்துல பார்க்குறாரு, சரி பிரச்சனை இல்லாத இடம், சரி இந்த இடத்துல நம்ம தண்ணீர் துறவு தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் துறவு தோன்றுறார். அது வறண்ட நிலம். அந்த ஜனங்கள் எவ்வளோ ரொம்ப தந்திரசாலிகள் அப்படின்னா, தண்ணி துறவு தோன்ற வரைக்கும் வேலை நடக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, இவன்ட்ட பணம் இருக்குது, ஆள் இருக்குது, தோன்ற வரைக்கும் தோண்டுட்டோம், தண்ணி வருதான்னு பார்ப்போம், தண்ணி வந்துச்சுன்னா நம்ம காரியத்தை பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நாள் துறவு தோண்டாங்கன்னு தெரில, எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரில, எத்தனை நாட்கள் பண்ணாங்கன்னு தெரில. அது வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அப்படி கற்பனை பண்ணி பார்க்குறது. அப்படியே அந்த ஜனங்கள்லாம் வருவாங்க,
இன்றைக்கி எத்தனை அடி ஆழம் அப்படின்னு? 300 அடி. தோண்டுங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கார், நல்லா தண்ணி எல்லாம் கிடைக்கும், நல்லா செய்யுங்க, நல்லா தண்ணி வரும். நல்லா உற்சாகப்படுத்துகிற மாதிரி எத்தனை அடி போகுது, எத்தனை நாள் வேலை நடக்குது, தண்ணி வந்துச்சா வரலையா எல்லாம் பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தண்ணி வந்துச்சுன்னு கண்ட உடனே வந்துட்டாங்க. நிப்பாட்டு. ஏன் சார், எங்கள் கிணறுப்பா அது, ஏன்யா நீ முன்னாலேயே சொல்லியிருந்துருக்கலாமே. அவ்வளோ நாட்கள் செலவு பண்ணி, அவ்வளோ ஆட்களை வச்சு செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி அப்படியே ஒருத்தவங்க அபகரிக்கிறப்ப என்ன ஆகும்? ஒருத்தவங்க அபகரிக்கிறப்ப நம்மளுடைய பணம் போய் ஆள்பலம் போய் நாட்கள் எல்லாம் செலவு பண்ணி அவ்வளோ நம்ம தூக்கி கொடுக்குறப்ப அந்த இடத்துல தான் ஒரு கிறிஸ்தவன் வந்து டெஸ்டிமனி நல்ல டெஸ்டிமனியாக இருக்கணும், வழக்காடக்கூடாது. ஓகே, வச்சுங்க. பாருங்க, ஈசாக்கு இதுதான் டேடியினுடைய ஸ்பிரிட், இதுதான் டேடியினுடைய ஸ்பிரிட். இது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா, ஸ்ட்ரைஃப், சண்டை, அதுக்கு பேரும் வச்சான், சண்டை. அப்போ அதுலேயும் என்னாச்சு அப்படின்னா வாக்குவாதம், அதுலேயும் பண பலம் செலவு எல்லாம் வேஸ்ட்டு. தேவன் திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். நம்மளுடைய பிள்ளைகள் சமயத்தில் வாக்குவாதம் பண்ணும் பொழுது, என்னுடைய வீட்டில் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 5 தென்னமரம் இருந்துச்சு. இவங்க வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 5 தென்னமரம் இருந்தது. ஒரு தென்னமரோட இல்லை ஒரு தென்னமரத்தினுடைய கிளை வந்து இந்த பக்கம் அப்படி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஓட்டில் ஏதாவது உளுந்துக்கிட்டே அப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். சார் வெட்டுங்க சார் அப்படின்னாங்க. நானும் அதை பக்குவமாக உழுவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இந்த மரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்கு என்னென்னோ பண்ணி பார்த்தேன். அது நீ எவ்வளோ தான் நம்ம விவேகமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும், உளுந்துடும், பக்கத்து வீட்டில் பிரச்சனை வரும். சரி போ, நல்ல காய்க்கிற மரமாச்சேட நினச்சேன். ஒரு ஆளை விட்டு என்ன செஞ்சாச்சுன்னா இறக்கி விட்டு, நமக்கு வந்து தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்லாம் முக்கியம் இல்லைங்க. இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்காகலாம் நம்ம அக்கம்பத்தில் உள்ளவர்களோடலாம் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். 10 ரூபா கொடுத்தா தேங்காய் வாங்கிக்கலாம். பிரதர் இப்பெல்லாம் 10 ரூபா இல்லை பிரதர்னு சொல்லாதீங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்காக ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்து விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது. வி ஆர் ஹெவன்லி பிளேசஸ், வி ஆர் சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ். உன்னதத்துக்குரியவர்கள். நம்மளாம் கீழே இறங்கி வந்து இந்த தென்னை மரத்துக்கும் மாமரத்துக்கும் இந்த கிளைக்கும் முருங்கைக்காய் மரங்கிறதுக்கெலாம் என்ன செஞ்சுட்டு கூடாது, சண்டை போடு. ஷேம் டு தர் கிறிஸ்டியானிட்டி. அது எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி. அது அவங்க சிஎஃப்சின்னு சொன்னாங்கன்னா வெக்கக்கேடு. பக்கத்தில் உள்ள மரத்துக்காகவும் முருங்கைக்காகவும் மாங்காய்க்காகவும் தேங்காய்க்காகவும் சண்டைலாம் போடக்கூடாது. இதெல்லாம் கதை மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாதுங்க. இஸ் இட் ட்ரூ இன் அவர் லைஃப்? நான் பக்கத்தில் குடியிருக்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கா? நான் சமாதான பீஸ் மேக்கராக இருக்கணும். நாம் குடியிருக்கிற இடத்தில் பீஸ் மேக்கராக இருக்கணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஈசாக் வாக்குவாதம் பண்ணல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நம்ம பாஷையில் சொன்னோம்னா இன்றைக்கி கணக்குலாம் சொன்னால் லட்சமாக செலவு பண்ணான். மாதக்கணக்கில் செலவு பண்ணி வேர்த்து விறுவிறுத்து வெயிலில் வேலை செஞ்சு பணத்தை இழந்து அப்படியே கொடுத்த கொண்டு போகிறான். ஆண்டவர் சொன்னார் விட்டுருன்னு. எங்கேருந்து வந்தேன்? டேடிகிட்டேருந்து வந்தது. அது டேடிகிட்டேருந்து. அப்போ முதல்ல அது பார்த்துருவோம் பாருங்களேன். முதல்ல அங்கே போவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் அப்புறம் மாங்காய் தேங்காய்க்கு அப்புறம் வருவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இப்போ ஆபிரகாமுக்கு இப்போ குழந்தை இல்லை, இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலை. இந்த ஸ்டோரியெல்லாம் பின்னால் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவன் மம்மி சொல்லியிருந்திருப்பா, சாராள் சொல்லியிருப்பா,
அவங்களுக்கு வாக்குவாதம் நடந்துச்சு. 5ஆம் வசனத்தில், 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாங்கள் இருந்தன. அந்த லோத்து வேற இல்லை, தம்பி பையன். இவர் வளர்த்த பையன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே அந்த வளர்த்த கடா அப்படிம்பாங்கல்ல, வளர்த்த கடா. இது வளர்த்த கடா. அது எது? இந்த லோத்து வளர்த்த கடா. ஆளாக்கி விட்டு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்தது. இப்படி தான் பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்து தகப்பன் இல்லாத பிள்ளைய ஈஸியாக நம்ம சொல்லிடக்கூடாது. நன்றி கட்ட துரோகி, வளர்த்த கடா, மார்பில் பாஞ்ச மாதிரி பாயிராம்பார் அப்படிலாம் சபிச்சிடாதீங்க. சில பேர் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். நன்றி இல்லாமல் வளர்த்துருப்பீங்க, நீங்கள் வளர்த்து ஆளாக்கி விட்டு இருந்திருப்பீங்க. சொல்லி காமிக்காதீங்க. நீங்கள் வளர்த்து ஆளாக்குனவங்கள சொல்லி காமிக்காதீங்க. நன்றி கட்ட துரோகி சொல்லாதீங்க. பழைய ஏற்பாட்டு மனுஷன் ஆபிரகாம் தான் வளர்த்து ஆளாக்குன பையன், டேடி இல்லாத பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒரு பிஸ்னஸை சொல்லி கொடுத்து நல்ல ஒரு பிஸ்னஸ் எல்லாம் வளர்ந்து பெருசாகி இன்றைக்கி அவனு 4 காசு சம்பாதிக்கிறான், இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார் பாருங்க, கூப்பிட்டார் பாருங்க. 8ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, செய், எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், we are brothers, நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். சரி, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்குது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்ன மேன் ஆஃப் காட். இவர் பார்த்து வளர்த்து ஆளாக்குனது இவர் தான் சூஸ் பண்ணணும். நீ சூஸ் பண்ணு மேன். உனக்கு ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் இதுலேருந்து பிடிச்சிக்கலாம். ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன? நான் சூஸ் பண்ணால் தப்பாக போயிடுவேன். நான் சூஸ் பண்ணால் தப்பாக போயிடுவேன். ஆகையினால எனக்கு எது நீங்கள் படி அளக்குறீங்களோ அது எனக்கு உண்டாகட்டும். இது நல்ல ஒரு மார்க். அது ஒன் மார்க் ஆஃப் மேன் ஆஃப் காட். நான் சூஸ் பண்ணால் தப்பாக போயிடும். நீங்களே மடியில் போட்டுருங்க. எப்பா லோத்து நீ சூஸ் பண்ணிக்கப்பா. அங்கிள் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அங்கிள். ஓகே நீ போ. நல்லா எதெல்லாம் கண்ணுக்கு பச்சையாக இருந்துச்சோ, எதெல்லாம் தண்ணி இருந்துச்சோ, எதெல்லாம் பச்சை, எதெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கோ எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகே, ஆர் யூ ஹாப்பி? எஸ் அங்கிள். ஓகே, காட் பிளஸ் யூ, கோ. அவனும் மனைவி இப்படி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாம் வறண்ட வறண்ட பூமி. எல்லாம் எப்படி இருக்கும்? சாரா என்ன செய்யலைன்னா, என் வயிறு எரியுது, என் வயிறு எரியுது. நிறைய சாராள்கள் இன்றைக்கி இருக்காங்க. 2025 சாராள்களை என் வயிறு எரியுது, என் வயிறு எரியுது, வயிறு எரியுது. நான் வளர்த்து ஆளாக்குன பய, சோறு போட்ட பய, வளர்த்து ஆளாக்குனேன் பாரு, சூஸ் பண்ணியிருக்கான் பாரு. இது ஒதுக்கி வயிற்றில் அடிச்சுக்காதீங்க. சிலர்லாம் அப்படி இருக்காங்க, வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க. பெத்த மகனை பார்த்தே வயிற்றில் அடிச்சுக்கிறவங்களா இருக்காங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். மகனை பார்த்து bless them in the name of Jesus, bless them. Are you happy? God bless you. The Lord be with you. Bless them. வயிறு எரியக்கூடாது. மகனை பார்த்தும் மருமக்களை பார்த்தும் வயிறு எறிகிறவர்கள். பெத்த தாய் தகப்பனை கவனிக்கல, பெத்த தாய் தகப்பனை கவனிக்கலன்னு சொல்லிட்டு வயிறு எறிகிற பெற்றோர்கள், விசாரிக்கலங்கிறதான வயிறு எறிகிற பெற்றோர்கள். நோ நோ நோ, இது நம்முடைய கிறிஸ்தவம் அல்ல. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மேன் ஆபிரகாம், கிருபையின் காலத்தில் இராத ஒரு மனுஷன், வேதம் இல்லாத ஒரு மனுஷன். ஓகே, காட் பிளஸ் யூ, கோ மேன். எனக்கு தேவன் இருந்தால் போதும், அவ்வளோதான். வறண்ட பூமி ப்ளஸ் காட், அவ்வளோதான், எனக்கு அது போதும். தேவன் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். வாக்குவாதம் செய்தார்னு வாக்குவாதம் செய்யலை, ஆசீர்வதிச்சு விட்டார். நமக்கு லோத்தினுடைய கதை என்னன்னு தெரியும். லோத்து தெரிந்து கொண்ட இடம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சவக்கடல், டெட் சி, சவக்கடல். ஒரு உயிர், ஒரு ஜீவராசி ஒன்று இருக்காது அதில். எல்லாம் சோதோம் குமாரா, எல்லாம்
கந்தகத்துக்கும் அக்கினிக்கும் இரையாக்கப்பட்டு ஃபினிஷ், அவனுடைய சந்ததியே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியாவில் இன்றைக்கி மேற்கத்திய நாட்டில் நான் பார்க்கும் பொழுது, மேற்காசிய நாடுகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறது யாருடைய சந்ததின்னா அப்ரஹாமுடைய சந்ததி, லோத்தினுடைய சந்ததி கிடையாது. நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். நான் தெரிந்து கொண்டால் நான் தப்பாக போயிடுவேன். கர்த்தர் எனக்கு எதை தெரிந்து கொள்கிறாரோ அதுதான். நான் இந்த மாதிரி இந்த வழக்காடுதல், இந்த ஸ்பிரிட்டை, அவங்க டேடிகிட்ட இருந்த ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மம்மிகிட்ட இருந்த ஸ்பிரிட் அப்படின்னா, சாரால் ஓகே. பின் நாட்களில் என்னவாச்சு, அங்கிள் நம்மள்கிட்ட இருந்தாங்களாம்மா, லோத் அங்கிள் இருந்தாங்கல்ல, சோதோம் குமாராவில் லோத் அங்கிள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஸ்டோரி என்னம்மா அப்படின்னு மகன்கிட்ட மம்மி சொல்லியிருப்பா. இல்லை அங்கிள், இல்லைம்மா, டேடி தான் எல்லாம் இருந்து பிஸ்னஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க, அதை செஞ்சாங்க, ஒரு பெரிய ஆளாக்குனாங்கன்னு பிஸ்னஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு பிஸ்னஸில். டேடி என்னம்மா செஞ்சாங்க, நீனே சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். ஓ, அப்போ நமக்கு இதான் இந்த வறண்ட இடம் தான். அப்புறம் கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார்ப்பா. ஓ ஓ காட், தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். ஓ, காத்து கொள்ளுகிறவன் இழந்து போவானா? கற்றுக்கிட்டார் பாருங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கற்றுக்கிட்டார். இந்த வார்த்தையெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அப்பா, திஸ் இஸ் நாட் ஜீவன், இதெல்லாம் லைஃப் கிடையாது, இதெல்லாம் வெறுக்கணும், இதெல்லாம் காத்துக்கொள்ளக்கூடாது, இழக்கணும். சொத்துக்கும் ஆஸ்திக்கும் காசுக்கும் பணத்துக்கும் நகைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. மோனே, அம்மா சொன்னாங்களா, அம்மா சொன்னாங்களா, இப்படிலாம் நடந்துச்சா, கேள்விப்பட்டியா? ஆமாம், லோத்து அப்படி பிரிஞ்சு போயிட்டான் என்னை விட்டு, நான் வழக்காடல. கீப் இட். இந்த பூமிக்காக போராடவே கூடாது. ஓகே ஓகே டேடி. எந்த சூழ்நிலையிலும் காசுக்கு பணத்துக்கு ப்ரொமோஷனுக்கு டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் தெர் ஆர் பீப்புள் வேலை ஸ்தலத்தில் தனக்கு ஹைக்கு போடல, இன்க்ரிமெண்ட் போடல, தெர் ஆர் ஃபைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ப்ரொமோஷன் எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, என்னுடைய இன்சென்டிவ் என்னாச்சு? சிலருக்குலாம் சில இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குது, சில இன்சென்டிவ்ஸ்லாம் உண்டு, முறையாக ரூல்லாம் இருக்கும். சிலருக்குலாம் பொறாமை, மேலே ஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு என்ன இன்சென்டிவ், எத்தனை இன்சென்டிவ் தான் வாங்குவீங்க, போனையா இதெல்லாம் இன்சென்டிவ் கிடையாது அப்படிம்பாங்க உடனே. சில ஆட்கள்லாம் இருக்காங்க எங்கள் சமூகத்தில், ஆசிரியர் சமூகத்தில் உள்ளவங்களாம், நீ என்ன மேன், நான் டி ஓட்ட போகிறேன், நான் சி ஓட்ட போகிறேன், இப்போ ரிப்போர்ட் பண்ணுறது, சி ஓட்ட பண்ணுறது, கலகம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, இங்கே சபைக்கு வர்றது. நோ நோ, we are practical Christians, we are practical Christians. ஐயா, இது என்னுடைய இன்சென்டிவ், இது என்னுடைய இன்க்ரிமெண்ட், வச்சுட்டு போங்க, அதெல்லாம் தெரியும், வச்சுட்டு போங்கன்னா வச்சுட்டு போகிறோம். மறுபடியும் கேட்குறோம், ஐயா இன்சென்டிவ் பார்ப்போம், ஐயா பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். நோ வழக்காடுதல். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னைக்கு சித்தம் கொள்கிறாரோ அன்னைக்கு, ப்ரொமோஷனா, ட்ரான்ஸ்ஃபரா, இன்க்ரிமெண்ட்டா, இன்சென்டிவா, வாட் எவர் இட் மே பி, நோ ஃபைட்டிங். வேலை ஸ்தலத்தில், ஜாதி ஜனத்தின் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவர்கள் மத்தியில் நோ வாக்குவாதம். மரத்தை வெட்டுங்க அப்படின்னா ஓகே, மரத்தை வெட்டிடுறேன், உங்களுக்கு நமக்கு தேவை சமாதானம், நான் தேங்காய் வெளியில் வாங்கிக்குவேன், நமக்கு தேவை நான் உங்களை பார்க்கணும், நீ என்னை பார்க்கணும், நான் புன்முறுவலோடு இருக்கணும், சமாதானம், நாம் சமாதான புருஷர்களாக இருக்கணும். இந்த மண்ணுக்கு தேவன் நம்ம உப்பாக வச்சிருக்கிறார். இருள் உள்ள ஸ்தலத்தில், இந்த இருள் எங்கே எல்லாம் இருள், பகை விரோதம் குரோதம் நிறைந்த இருள் உள்ளதான ஸ்தலத்தில் நம்மளை தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா சமாதான புருஷர்களாய் மனுஷர்களாய் வச்சிருக்கிறார். ஓகே, லீவ் இட். மரத்தை வெட்டுப்பா, மரத்தை வெட்டியாச்சு. பக்கத்தில் உள்ளவங்க இன்னொருத்தவங்க அவங்களும் அதை வெட்ட சொன்னால் இந்த மரத்தையும் வெட்டுங்க, இது எதுக்குங்க வெட்டணும் அப்படின்னா, இது கூட ரோட்டில் தானே இருக்குது அப்படின்னா, ஏப்பா அது வீட்டில் தானே இருந்துச்சு, இது ரோட்டில் இருக்கிறேன், இல்லை ரோட்டில் நாங்கள் நடந்து போவோம்ல, அப்போ இதையும் வெட்டு அப்படின்னா. அப்போ நம்ம பிள்ளைங்களை என்ன பக்கத்தில் இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்படி டேடி இவங்க சொல்கிறாங்கன்னு வெட்டுறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு வெட்டுறாங்க. பிள்ளைகள் புரியாது அவர்களுக்கு, வெட்ட சொன்னால் வெட்டிடுவோமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு. we have to teach them. நமக்கு தேவை பீஸ் தான்ப்பா முக்கியம், வாக்குவாதம் பண்ணக்கூடாது.
நாம் சமாதான புருஷர்களாக இருக்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம் நம்மோடு கூட பிள்ளைகள் இருக்கிறப்ப நாம் அவர்களுக்கு நாம் போதிச்சு கொடுக்கணும். எஸ், ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு டெமோ பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா ஆதியாகமம் 26 பார்க்குறோம். எஸ், அப்பாருடைய ஸ்பிரிட் பிள்ளைக்கு. வழக்காட்டில் பாருங்கள், ஒரு 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 துறவை விட்டார், ரெண்டாவது துறவை விட்டார். தேவன் திராணிக்கு மேல் தேவன் சோதிக்க மாட்டார். 22 வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. முக்கியமான வசனம் 22 தான். என்ன அப்படின்னா, தேவன் திராணிக்கு மேல் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, சோதிக்க மாட்டார், உண்மை உள்ளவர். இதான் சிலர் என்கிட்ட அப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்க. என்கிட்ட சில பேர் பேசுவாங்க, இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா எப்படிங்க, இப்படி விட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னா நான் திரும்ப நீ எத்தனை விட்டுருக்கன்னு சொல்லு பார்ப்போம், அப்படி நீ எத்தனை விட்டுருக்கேன்னு சொல்லு அப்படின்னா ஒன்று கூட இல்லை. நீ முதல்ல விட்டேன்னு சொல்லு, எத்தனை விட்டேன்னு சொல்லு, நீ எதை இழந்தேன்னு சொல்லு பார்ப்போன்னா 0. நீ உனக்கு பேசுறதுக்கே தகுதி கிடையாது. தேவன் திராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். ஓகே, ஒன்றா தேவன் டெஸ்ட் பண்ணுறார். 1, ஓகே, அடுத்து 2, 2ஐயும் இழக்கிறீங்க. இப்போ மாம்சம் என்ன ஆகும், அல்லது கூட இருக்கிறதான அவிசுவாசம் கொண்ட ஜனங்கள் என்ன சொல்ல, விட்டுக்கிட்டே இருந்தா, இழந்துக்கிட்டே இருந்தா அரைச்சிட்டு போயிடுவான். நல்லா மொட்டை அடிச்சுட்டு அரைச்சிட்டு போயிடுவான் பாங்க. பார்த்துருக்கீங்களா, மொட்டை அடிச்சுட்டு அரைச்சிட்டு போயிடுவான். இழிச்ச வாயனா, நான் இழிச்ச வாயனா அப்படி கேட்குறவன் மழை இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறத பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ வாய் பார்த்தீங்களா, நான் இழிச்ச வாயினா விட்டுக்கிட்டே இருப்பேனா, அரைச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னா நீ எத்தனை மேன் விட்டுருக்க, ஒன்றை நான் விட்டுருக்கேன், ஒன்றை நான் காரியத்தை விட்டுருக்கியான்னு கேட்டால் ஒன்றும் விட்டுருக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இல்லவே இல்லையா, வரல. அன்றைக்கி ராத்திரி பேசுகிறார் பாருங்க கர்த்தர், அப்போ தான் தெரியுது டெஸ்ட்டுன்னு. அவன் நம் தேசத்தில் பழுகும்படி தேவன் நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார், ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து அவன் பெயர் சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே, see the word, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல வேறொரு துறவை வெட்டினார்கள். அப்போ 26 வசனம் வருது பாருங்க. அபிமெலேக் அவனை துரத்தி விட்ட ராஜா, அவனுடைய சேனாதிபதி பிகோல் எல்லாம் கேராரின் இடத்தில் வந்தாங்க. வந்து ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அதற்கு அவர்கள் சொல்றாங்க, வர நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் டெஸ்டிமனி. ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டபடியால் நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவர்கள் விருந்து பண்ணினார்கள், புசித்து குடித்தார்கள், ஒருவருக்கொரு சமாதானத்தோடு போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், முடிச்சிருங்க, சவுண்டா பாருங்க, சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். இட் வில் பி சோ, அப்படியே ஆகும். ஆனால் நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு முதல்ல பிரியமாக இருக்கணும். இந்த காசுக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆஸ்திக்கும் வரப்புக்கும் வாய்க்காலுக்கும் தேங்காய் மாங்காய்க்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு, வி ஷுட் நாட் ஃபைட். நாம் உன்னதத்துக்குரியவர்கள், தேவன் நம்மளை உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார், நாம் இதுக்கெல்லாம் கீழே இறங்கி வரக்கூடாது. ஓகே ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க. நான் ப்ரொடெக்ட் பண்ணலாமா, எஸ் ப்ரொடெக்ட் பண்ணலாம், கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வழக்குங்கிறது கிடையாது, சண்டை செய்யக்கூடாது, அதுக்காக போராடக்கூடாது. தேவன் இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் நம்மளை என்ன செஞ்சார், சோதிச்சு பார்க்குறார். பாருங்கள், இவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. ஒரு அபிமெலேக் ராஜா, கேராரின் ராஜா, பிலிஸ்தீனோட ராஜாவாகிய அபிமெலேக்கு அவனுடைய சேனாதிபதி பிகோல் எல்லாம் சேர்ந்து வந்து, நிச்சயமாய் கர்த்தர் இவனோடு கூட இருக்கார். எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம இப்படி துரத்தி விடுறோம், இவன் போய் கை வச்சாலும், எங்கே கை வச்சாலும் இவன் செழிக்கிறான். தேவனோடு கூட இருக்கிறார், இவனோட கூட நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது, என்கிட்ட சமாதானம் பண்ணிடுவோன்ட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்பிரிட் எப்படி பிள்ளைக்கு போகுது அப்படின்னா, எஸ் அருமையானவர்களே, நம்மளுடைய குடியிருக்கிற பகுதியில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட நாம் என்ன செய்வோம்,
நல்ல ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணும். யாரோட இடத்துல என்ன செய்ய வேண்டாம், வழக்காட வேண்டாம். நான் குடியிருக்கிற பகுதியில் எனக்கு பின்னால் உள்ள பீப்புள், என்னுடைய ஸ்ட்ரீட்டுக்கு பின்னால் உள்ளவங்கலாம் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தில் ரொம்ப லோ பீப்புள், வாழ்க்கை தரத்தில் ரொம்ப கீழே உள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க. திடீர்னு வருவாங்க, வீட்டில் சிஸ்டர்கிட்ட வருவாங்க, ஒரு 500 கொடுங்க அப்படிம்பாங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னா. எதுக்கு இப்போ 1000 ரூபா அப்படின்னா, கேஸ் வந்துருச்சு, கையில் கேஸ் இல்லை, கேஸ் வாங்கணும், சிஸ்டர் கொஞ்சம் பணம் கொடுங்க. சிஸ்டர் அவங்களும் நம்ம சிஸ்டர்னு சொல்கிறதுனால அவங்களும் சிஸ்டர் ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாங்கள் எங்கள் மைண்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஒரு சிஸ்டத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம். ஒரு அன்ரிட்டன் லா. ஒரு 2000 ரூபா எங்களுடைய சீலிங், எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு, எங்களுடைய வரவு செலவுக்கு ஒரு மைண்டில் ஒரு 2000 வரைக்கும் வச்சுக்கிறது. ஒன்வே யாராவது வந்து திடீர்னு வந்து கேட்குறான்னு வச்சுங்க, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ, அது உண்மையா பொய்யா நம்மளை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போகணும்பாங்க, ஓகே இந்தாங்க 500 ரூபா. கேஸ் வந்துடுச்சும்பாங்க, அதை விசாரித்து பார்க்குறோம், அதில் உண்மை இருக்குதுன்னு பார்க்குறோம், சரி இந்தாங்க 1000 ரூபா, ரைட்டு. இப்போ அது உண்மையில் கொடுத்தாச்சு. மொட்டை போடணுன்னு நினச்சாங்கன்னா அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்கள், அவங்களே வருவாங்களா? ஏன்னா ஏற்கனவே என்னாச்சு, ஏற்கனவே வாங்கின 1000 என்ன செய்யலை, கொடுக்கல, அதனால் அவங்க வரமாட்டாங்க. மொட்டை போடுறவங்க நமக்கு அது மேட்டரும் கிடையாது, ரைட், சின்ன அமௌண்ட்டோடு போயிடுச்சு. உண்மையாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்கள், திரும்ப வருவாங்க. அன்றைக்கி வாங்கினல சிஸ்டர் இந்த கேஸ் வாங்கினதுக்காக இந்தாங்க அப்படிம்பாங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறது. நோ அப்படின்லாம் சொல்கிறதில்ல, அவங்க திரும்ப என்ன செய்வாங்க, வருவாங்க. சிலர் நம்மளை ஆழம் பார்க்கறதுக்காக சிறுமீன் ஓட விட்டு பெருமீன் பிடிக்கிற ஆட்கள்லாம் வருவாங்க. வந்து இந்த 1000 500 கொடுத்து பார்த்துட்டு திடீர்னு என்ன வருவாங்கன்னு கேட்டாங்க, எத்தனைக்கு வருவாங்க, 5-10க்கு வருவாங்க. 5-10க்கு இக்கட நகிகை, 5-10க்கு இக்கட நகிகை. நாங்கள் பென்ஷன் வாங்குறோங்க, எங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது. நான் புத்திசாலிகளாக இருக்கணும், நான் விவேகமாக சமாதான புருஷர்களாகவும் இருக்கணும், சர்ப்பத்தை போல என்னவாக இருக்கணும், விவேகம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ சூழ்ந்து இருக்கிறவர்கள்ட்ட 1000 500 இதெல்லாம் வந்தால் ஒன்பே, அப்படியே வந்தால் வரவு, வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா, அவள்கிட்ட போய் அன்றைக்கி நீ 500 வாங்கினல்ல, இன்னும் நீ கொடுக்கலையே, அதை நெய் சாதாரண சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போய் 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 அந்த 100 கொடுத்தன்ல, அந்த 200 கொடுத்தன்ல, அந்த ஒரு டம்ளர் ஜீனி கொடுத்தன்ல, ஒரு கரண்டி பருப்பு கொடுத்தன்ல, ஷேம். ஜீனிக்கும் பருப்புக்கும் முருங்கைக்காய்க்கும் மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் 100க்கும் 500க்கும் விட்டுருங்க, லீவ் இட், ஃபர்கெட் இட், பி ஃப்ரீ. இந்த காசு பணத்துக்காக என்ன செய்ய வேண்டாம், கீழே இறங்கி போய் நின்று என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், லோ லெவலில் போய் ஜனங்களோடலாம் என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நிற்க வேண்டாம். அது பெரிய பெரிய இடத்துக்கும் சரி, பெரிய காசு பணம் சொத்து ஃபைட் பண்ணாதீங்க. இந்த பாடத்தை ஐசக் எப்படி தான் வாழ்க்கையில் அவருக்கு நிஜமானுச்சு அப்படின்னா டேடிகிட்டேருந்து கற்றுக்கொண்டார். ஓகே, ஒன் மோர் திங், 22ஆம் அதிகாரத்தில் டேடி அவருடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், ஏறி படுத்துக்கப்பா அப்படின்ட்டார் பாருங்க. அப்போ டேடி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து அப்பாருக்கும் பிள்ளைக்கு ஒரு மலையில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு வாக்குவாதம் இல்லை, ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக ஈசாக்கு என்ன இருக்குன்னா, ஒரு வாலிப பையனுக்கு டேடி உண்மையிலேயே வந்து கர்த்தர் சொல்லி தான் செய்கிறாரா, இல்லை ஏதோ ஒரு இவராக ஒரு அசம்ஷனில் கர்த்தர் பேசினார் நினச்சிக்கிட்டு ஏதாவது செய்கிறாரா, தப்பு பண்ணுறாரு, என்னை கொலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. டேடி நீங்கள் கரெக்டாக தான், கர்த்தர் உங்களோட பேசினாரா? எஸ், கர்த்தர் தான் என்னோட பேசினார். ஆட்டை கொடுக்க சொன்னாரா, என்னதான் ஒன்னதான்டா கொடுக்க சொன்னார். சரி டேடி, அப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், உன்னிடத்தில் மணலத்தனையாய் நட்சத்திரங்களண்டையாய் சந்ததி பெருகுன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் என்ன கொண்டுட்டா அப்புறம் எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? மகன் கேட்டிருப்பான். அப்போ டேடி என்ன சொல்லியிருந்திருப்பார்? எஸ் மை டியர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கை நிறைவேற்றுவார். நீ மரித்தாலும் உன்னை என்ன செய்வார்?
கரெக்டா? நீ மரித்தாலும் உன்னை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவர். மம்மியினுடைய கற்பம் செத்து போச்சுராம். அவனே, நீ எப்படி வந்த தெரியுமா? உன் பிறப்பின் வர்த்தமானம் தெரியாதா? நீ எப்படி வந்த சொல்லு, நீ எப்படி வந்த? எனக்கு தெம்பு இல்லப்பா, நான் கிழவன், நான் செத்து போயிட்டேன், எனக்கு பெலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, நான் செத்து போயிட்டேன். அடுத்தது மம்மியினுடைய மலடி, அவ மலடி ஆயிட்டா, அவ கற்பம் செத்து போச்சு. அப்ப செத்து போனதிலிருந்து உன்னை தேவன் ஒன்று கொண்டு வரலையா? எனக்கு சத்துவத்தை தரலையா? மலடியினுடைய கற்பத்தை உயிர் பெற செய்யலையா? இப்படி செய்தவர் ஏன் உன்னை மரித்தாலும் உன்னை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் என்னவா இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அப்ப அதை விசுவாசிச்சான் பாருங்க. அதை அந்த விசுவாசிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த விசுவாசம் ஏற்கனவே இருந்துட்டு வந்தது. அதுக்கு தான் சிறு பிராயம் முதற்கொண்டே பிள்ளைகளுக்கு நான் விசுவாசத்தை கொடுத்துடணும். ஒரு பெரிய விசுவாசத்துக்கு நாளைக்கு பிள்ளைகள் வரணும், நிற்கணும் அப்படின்னா வரணும். நாம் சிறு பிராயம் முதற்கொண்டே இந்த விசுவாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை விசுவாசி. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு நீ பிரியமாக இருக்க முடியாது. உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானமே ஃபெய்த்தில் தான் மேன் வந்தது. நீ மரிச்சாலும் தேவன் உன் உயிரோடு எழுப்புவார். ஓகே டாடி. ஒபீடியன்ஸ், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தான். அவன் டேடி விசுவாசிக்கிற கர்த்தரை அவனும் விசுவாசித்தான். அந்த விசுவாசித்து இவனும் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஏறி டேடி படுத்துக்கிட்டான். இவன் கொலை செய்கிறதுக்காக எடுத்து ஆபிரகாம் பண்ணுறார். அவ்வளோதான், ஆண்டவர் டெஸ்ட்டு. ஆபிரகாம் கை போடாதன்ட்டார். சே, என்ன சீன், பியூட்டிஃபுல் சீன். நித்தியத்தில் போய் நான் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோட ஐசக்கோடல எவ்வளோ ஃபெலோஷிப் பண்ணுவோம். நல்லபடியாக வாஞ்சிக்கிறேன். ஐசக் ஐசக், உங்களை குறித்து நான் பூமியில் இருந்த நாட்களில் எத்தனையோ மேடைகளில் உங்களை குறித்து நான் பேசியிருக்கேன் ஐசக் அப்படின்னு சொல்லுவேன். கட்டி பிடிச்சிக்குவோம் நம்ம. ஈசாக்கினுடைய ஃபெய்த்தை பாருங்க. ஒரு வாலிப பையன் ஏறி படுத்துக்கிட்டான் பாருங்க. ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அவங்க டேடி மம்மிகிட்டேருந்து வந்தது. அந்த ஒபீடியன்ஸ் டேடி மம்மிகிட்ட. அப்ரஹாம் போ அப்படின்னாரு. உன் சொந்த ஜனம், இனம், தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போ. அப்படியே ஒபே பண்ணி போனார் பாருங்க. போகிற தேசம் என்னன்னு தெரியாமலே போறார் பாருங்க. எப்படி இருக்கும்? நார்த் இந்தியாவுக்கு மிஷினரிக்காக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம போகிற மிஷினரி ஸ்தலம் எங்களுக்கு என்னென்னு தெரியும். எந்த மிஷினரி ஸ்தலத்துக்கு யார் கூப்பிட்டுருக்கா, யார் ரிசீவ் பண்ணுவா, எந்த ஸ்தலத்துக்கு போகிறோம், அந்த ஸ்டேஷன் பேர் என்ன, அங்கே எப்படின்னா ஒர்க்கு ஸ்பாட்டு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் எழுதி கொடுத்து போகிறாங்க. இவர் போகிறார் பாருங்க, இன்ன இடத்துக்குன்னு தெரியாமலே போகிறார். அந்த அம்மாவை நம்பி ஒரு மனைவி போகிறாங்க பாருங்க. புருஷன் போகிற இடத்துக்கு அவங்களும் போகிறாங்க பாருங்க. ஒபீடியன்ஸ். ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் என்ன பிரதர்னு சொல்லு. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, பிரதர், இவர் என்னோட சகோதரன். ஒருத்தன் கடத்திட்டு போகிறான். 2 பவர், ஒன்று ஈஜிப்சியன் பவர், இன்னொன்று பிலிஸ்டீன்ஸ் கிரேட் பவர். 2 ராஜா கடத்திட்டு போயிட்டாங்க மனைவியை. யாரும் டச் பண்ண முடிஞ்சிச்சா? யாரும் டச் பண்ண முடியல. சாராளை யாரும் டச் பண்ண முடியாது. தேவன் பாதுகாத்தார். அக்கினி மதுளாய் கேடகமாய் இருந்து அவர்களை பாதுகாத்தார். எஸ், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே சப்மிட் பண்ணுறவங்க. அவருடைய பலவீனம், சில காரியங்கள், சில பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு அவர்களெல்லாம் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். ஸோ டேடி மம்மியினுடைய ஒபீடியன்ஸ். டியர் சிஸ்டர்ஸ், உங்களுடைய ஒபீடியன்ஸை நீங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். நான் மதிய வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒபீடியன்ஸை பிள்ளைகள் பார்க்கணும். ஆபிரகாமுடைய தாய் தகப்பனுடைய அந்த ஒபீடியன்ஸ் அவ்வளவாய் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி. யாருக்கு அப்படின்னா ஐசக். நாம் எவ்வளவாய் நாம் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளோதான் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. வேண்டாப்பா அப்படின்னா எஸ் வேண்டாம். பிள்ளைகள் இன்றைக்கி தங்களுடைய விருப்பெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் பல இடங்களில் சொல்கிறேன், இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்
இந்த குரூப் படித்தா போதும்ப்பா, இது நல்லதுப்பா அப்படின்னு கிடைச்சா அவன் விருப்பத்துக்கு பிள்ளைகள் அவருடைய விருப்பத்துக்கு தாங்க படிக்கணும். எஸ், அவருடைய விருப்பத்துக்கு மாறாய் நம்ம பெற்றோர் திணிச்சு படிக்க முடியாது. அவருடைய படிப்பு எதை விரும்புகிறாங்களோ அதை படிக்கணும். ஆனால் அந்த விருப்பம் என்ன விருப்பமாக இருக்குன்னா வித்தியாசமான விருப்பமாக இருக்குது. இது என்ன கோர்ஸரா அப்படின்னு கேட்டால், இந்த கோர்ஸ் அண்டார்டிகாவில் இருக்குங்கிறான். இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன். இது இந்த மாதிரி கோர்ஸே நான் கேள்விப்பட்டதில்லை. எங்கே இருக்குது அப்படின்னா, இது அண்டார்டிகாவில் இருக்குது. நீ ஏன் அது அண்டார்டிகாவில்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்டார்டிகாவுக்கு போகிறான், அதெல்லாம் நானும் அண்டார்டிகாவுக்கு போகிறேன் அப்படின்னா. வேண்டாம், இது படிக்காதன்னு சொன்னால், நான் படிக்கிறேன், எனக்கு செலவு பண்ணுங்க. அப்போ எங்கே ஐசக்? ஏறி படுக்க தெரில பாருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண தெரில பாருங்க. ஒரு 2 வீலர், எனக்கு 2 வீலர் வேணுங்கிறாங்க. படிக்கிற டைமில் உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ 2 வீலர்? சும்மா அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா, இல்லை இந்த 2 வீலர்லாம் வேணாம், இப்படி வேணும்ல, இப்படி உட்காந்துருவாங்களே, இப்படி பார்த்துருக்கீங்களா, இப்படி அடித்தா டைவ் அடிச்சு அங்கே போன வரும். இத்தனை லட்ச ரூபா வாங்கினா, இந்த 2 வீலர் வாங்கினா இதுதான் வாங்கணும். இதெல்லாம் யார் வண்டி ஓட்டுவா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. அது பின்னால் யாரும் உட்கார முடியாது, அந்த சீட்டில் யாரும் உட்கார முடியாது. இப்படிதான் பிரேக் அடித்தா எங்கேயாவது போகணும், அந்த வண்டி தான் வேணும், இல்லைன்னா வண்டி வேணாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும், இந்த லேப்டாப் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இதை செய்யணும். வேர் ஆர் ஐசக்ஸ்? ஈசாக்குகள் எங்கே? ஆபிரகாமும் சாராளும் இல்லாதபடியினால் ஈசாக்குகள் நம் மத்தியில் இல்லை. ஐ எம் சாரி டு சே திஸ். ஆபிரகாம்களும் ஈசாக்குகளும் இல்லாதபடியினால் நம் மத்தியில் எதுக்கு பஞ்சம் அப்படின்னா, ஏறி படுத்துக்கொள்ற, தங்களை சாக்ரிஃபைஸுக்கு, டெத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஈசாக்குகள் இன்னைக்கு பஞ்சம். டியர் சிஸ்டர்ஸ், in the name of Jesus I plead unto you, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், தேவனுடைய மகிமைக்காக இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காகுது, என்ன செஞ்சிருங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. இட் வில் கோ வெல் வித் யூ. சரிக்கு சரி நிற்காதீங்க. அதே ஆபிரகாமுக்கு பெத்த பிள்ளை இஸ்மவேல், அவனுடைய இஸ்மவேல் மீன்ஸ் துஷ்டன், ஆகாருக்கு பெற்ற பிள்ளை. ஏன் எதை ரிலேட் பண்ணுது பாருங்க. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளை, ஒன்று ஈசாக், ஒன்று இஸ்மவேல். ஒன்று ஜாய், லாஃப்டர், நகைப்பு, சந்தோஷம், ஜாய். இன்னொன்று துஷ்டம், முரட்டாட்டம். ஏன் அப்படின்னா, இது யாரிடத்திலிருந்து வந்தது அப்படின்னா, இது சாராயிட்டேருந்து வந்தது. இது யார்கிட்டேருந்து வந்ததுன்னா ஆகார்கிட்டேருந்து வந்தது. ஆகார் யார் அப்படின்னா முரட்டாட்டம், பரியாசம், முரட்டாட்டம், எதிர்த்து நிற்கிறது, வீட்டை விட்டு ஓடி போகிறது. உடனே ஓடி போயிடுவேன், அடங்கியிருக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன், எதிர்த்து நிற்பேன், பரியாசம் பண்ணுவேன். அப்போ பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா, பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னா இஸ்மவேல் துஷ்டன் அப்படின்னு. வேதம் அத்தனையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கு, அத்தனையும் எழுதி கொடுத்துருக்கு. இங்கே சாரால் சொல்கிறதுக்கெல்லாம் ஆண்டவன் எங்கே, என் ஆண்டவன் என்று சொல்லி, என் ஆண்டவன் என்று சொல்லி, என் ஆண்டவன் என்று சொல்லிட்டு கீழ்ப்படிந்திருந்தால் அப்போ நாளைக்கு ஈசாக் தான் இருப்பான். ஓகே, ஸோ ஒபீடியன்ஸ். சாரால் ஐசக்கினுடைய ஒபீடியன்ஸுக்கு யார் முன்னுதாரணமாக இருந்தான்னா அவருடைய பெற்றோர் ஆபிரகாமும் அவருடைய சாரால். கடைசியாக ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஐசக் டேடிகிட்ட கேட்டிருப்பார், டேடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கோம், ஏன் டேடி கூடாரத்திலே இருக்கீங்க, நம்ம ஒரு வீடு கட்டக்கூடாதா டேடி? 318 பேர் பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, நிறைய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க டேடி, நாம் ஏன் டேடி இப்படியே ஒரு வீடு கட்டாமல் இருக்கோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 9ஆம் வசனத்தில், அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 13 வசனம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவில்லை. 16. அதையல்ல, ஆகிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்போ அப்ரஹாம் இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் எங்கே இருந்தான் அப்படின்னா கூடாரவாசி, செல்வ சீமான், செல்வ சீமான், மகாபிரபு, வெள்ளி பொன் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஆடு மாடு பிஸ்னஸ், 318 பேர் கொண்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், செல்வந்தன், செல்வ சீமான். ஆனால் அதை என்ன செய்யலை அப்படின்னா பொசஸ் பண்ணல. he had but didn't possess. எஸ், இந்த பூமியில் நாமளும் என்ன செய்யலாம்? எஸ், இந்த ஒரு சத்தியத்தை நாம் ஆபிரகாம் இருந்து கற்றுக்கலாம். நல்ல இன்கம் இருக்கலாங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல எஸ்டேட் இருக்கலாம், 3 கார் கூட வச்சுக்கலாம், நல்ல 3 BHK இருக்கலாம், எஸ்டேட் வச்சுக்கலாம், வீடு இருக்கலாம், இருக்கா, எவ்ரிதிங் we may have. தேவன் நமக்கு அருளுவாரானால் சந்தோஷம், தேவன் நமக்கு அருளுவாரானால் சந்தோஷம். இன்னொரு வார்த்தை 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், எதன் நிமித்தமாய் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்? ஒன்று தாய் தகப்பன் சேர்த்து வச்சுட்டு போனதாக இருக்கும், ஒன்று பிதாக்களுடைய சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது நாம் சம்பாதிச்சதாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஐஸ்வர்யவான்களாய் நாம் சம்பாதிச்சதுனாலேயோ அல்லது தாய் தகப்பன் சேர்த்து வச்சதுனாலேயோ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? நம்ம முதல்ல ஒன்று, இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது. அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவன் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? சம்பூர்ணமாய் நம்ம என்ன செய்யலாம்? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித, எஸ், பிரியாணி சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், காரில் போகலாம், ஏசி போட்டுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாமா? எல்லாம் வச்சுக்கலாம். நாம் தரித்திரராக போய் நம்ம சன்னியாசி வாழ்க்கை, நோ 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 நோ. கர்த்தர் நமக்கு அருளுவாரானால் எல்லாம் நாம் சகலத்தையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் என்னென்னலாம் செய்யணுமா? பெருமை அடையாத, அடுத்தவங்களை அற்பமாக எண்ணாத, காசு பணத்து மேல் நம்பிக்கை வைக்காத. 18 நன்மை செய், நற்கிரியில் ஐஸ்வர்யவானாயிரு, தாராளமாக கொடு, உதாரத்தமாக கொடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதை பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷன் எப்படி இருந்தானா, அவ்வளோ செல்வ சிறப்பாக வாழ்ந்தவன் இந்த பூமியில், அவனுடைய கன்விக்ஷன் தூரத்தையே பார்த்துட்டான். அவன் மகன் கேட்டுப்பார், டேடி அப்படின்பார். தேவன் நமக்கு ஒரு வீட்டை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தியிருக்காருப்பா. மை டியர் சன், நீ காசு பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் கண்ணு, ஜாக்கிரதை, உன் தரிசனம் அங்கே இருக்கட்டும். நாம் இந்த பூமியில் நிலையற்றவர்கள், நாம் அந்நியர்கள், நாம் பரதேசிகள். இதை பொசஸ் பண்ணிடாத, இதை பொசஸ் பண்ணிடாத. யூ கேன் என்ஜாய், எவ்வளோ வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இதை பொசஸ் பண்ணக்கூடாது. நித்தி பரலோகம் தான் நமக்கு அப்படிங்கிறத தன் மகனுக்கு டீச் பண்ணி கொடுத்தோம். என்ன வேல்யூ சிஸ்டம், வேல்யூ சிஸ்டம். எஸ், ஸ்டில் வி ஹாவ் டு டீச். காசு 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 காசுன்னு இருக்காதே, பிள்ளைகிட்ட டீச் பண்ணணும். போதும் இருக்கிறது, போதும் இருக்கிறது, போதும், அகலக்கால் வைக்காதே, போகாதே, இன்னும் தர்றான் இன்னும் தர்றான் இன்னும் தர்றான்னு சொல்லிட்டு மச் பிஸ்னஸ் சிலர்லாம் இருக்காங்க. மச் பிஸ்னஸ் மச் பிஸ்னஸ் மச் பிஸ்னஸ். போதும் 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 போதும். மனைவிமார்கள் அந்தந்த இடத்துல நிதானிக்க வைக்கணும். சிலர்லாம் போவாங்க, போயிட்டே இருப்பாங்க, கண்ணு முன்னு தெரியாமல் போயிட்டே இருப்பாங்க. மைண்ட் பொசஸிங் மைண்டு. நாம் அந்நியர்கள், பரதேசிகள், நாம் அதுக்கு சபையில் பேலன்ஸ் பண்ணி டீச் கொடுக்குறோம். அனுபவிக்கலாமா? தாராளமாக. வி கேன் என்ஜாய் பிரியாணி. எஸ், வி கேன் என்ஜாய் பிரியாணி. வி மே கார்ஸ். தேவைப்பட்டா 2 கார் 3 கார், தேவைப்பட்டால் 3 BHK.
அவரவருடைய நிலைமைக்கு அவரவருடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எஸ் தே மே ஹேவ். நம் சன்னியாசி வாழ்க்கை நாம் சொல்லலை, பேலன்ஸ்டு லைஃப்பை நாம் டீச் பண்ணுறோம். ஆனாலும் அதை பொசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் லைக் ஆப்ரஹாம் இதை மகனுக்கு டீச் பண்ணி கொடுத்தார். இப்படி தான் இருந்தார்கள் அவர்கள். அவர்கள் எல்லாம் தூர தேசத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு இவ்வளவும் தன்னுடைய வாழ்க்கை மூலமாய், அதனால தான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவருடைய சந்ததியாராய் அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று. தாத்தா ஃபெய்த்து போது பாருங்க. தாத்தாக்கு இருந்த ஃபெய்த்து பிள்ளைக்கு வந்து, பிள்ளைகிட்ட பேர பிள்ளைக்கு போது பாருங்க, சந்ததியிலேருந்து சந்ததிக்கு போது பாருங்க. அந்நியர்களும் பரதேசிகளும் என்று சாட்சி கொடுத்தார்கள். அதனால தான் கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவன், நான் சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டேன். ஈசாக்கின் தேவன் சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டேன். யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் செல்வ சிறப்பாக இருந்தாலும் இந்த பூமியை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. அதனால தான் ஆபிரகாமுக்கு பேர் என்ன வச்சார் அப்படின்னா, ஓம் பரதீசுக்கு உன் பேரே வச்சிடறேன் போ அப்படின்ட்டார். ஆபிரகாம், நீ இந்த பூமியில் இவ்வளோ செல்வ சிறப்பாக இருந்தும் அதை நீ பொசஸ் பண்ணாம, நீ பரம தரிசனத்தையே உடையவனாய் வாழ்ந்தபடினால், தூரத்திலேயே கண்டு நம்பி அணைத்து கொண்டபடினால், பரதீசுக்கு உன் பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு பேர் வச்சுட்டார். என்ன ஹானர்! யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நான் உன்னுடைய ஸ்நேகிதன் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்பட மாட்டேன். என்னுடைய ரகசியங்களெல்லாம் உன்னோடு கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். அருமையானவர்களே, பொருளாசை இல்லாதவர்களாக நான் விருப்பம். அதை நம்மளுடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். என் டேடி பணத்துக்கு பின்னால் போகலன்னு சொல்லணும். என்னுடைய டேடி மம்மி பணத்துக்கு பின்னால் என் டேடி மம்மி பணத்துக்காக, பணம் எங்கள் டேடி மம்மிக்கு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லணும். காசு பணத்துக்காக எங்கள் அப்பா அம்மா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இழக்க தெரியும் அப்படிங்கிறது தெரியணும்.